ஹாய், ஐ எம் A65. நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்ம வந்து நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்னா, எப்போதுமே நம்ம வந்து சைக்காலஜிக்கலா மைண்ட செட் பண்ணிக்கலாம்ல. ஸோ நம்ம எப்போதுமே நம்ம மைண்ட எம்ப்டியாவே வச்சுக்க முடியாது. எம்ப்டியா வச்சுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எம்ப்டியா வச்சுக்கிறது, மைண்ட எம்ப்டியா வச்சுக்கிறது, ஒண்ணுமே ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கிறது ரொம்ப 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 ஹார்டான விஷயம். ஸோ இதனால வந்து உங்க ஒண்ணு படிக்கையிலயும் சரி, அப்பதான் வந்து இது இந்த வேலை செய்யல, அந்த வேலை செய்யல, முதல்ல உட்கார்ந்து இருக்காது, எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையை செய்யுன்னு சொல்லிட்டு உங்க மைண்டே உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நிறைய கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து உங்க மைண்ட் என்ன பண்ணுன்னா, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில, நீனும் ஓடு, எந்திரிச்சு ஓடு, காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்களுக்கு ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிட்டே எப்ப பார்த்தாலுமே உங்க மைண்ட் என்ன சொல்லுமா, எல்லாருமே வாழ்க்கையில ஓடிட்டு இருக்காங்க, நீனும் ஓடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அதுல வந்து ஓகே, காம் டவுன், நான் எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறேன்ல. ஸோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் என்னோட லைஃப்ல. எங்க அம்மாவா இருக்கட்டும், ஸோ பர்டிகுலரா யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். நான் இப்போதைக்கு படிக்க வேண்டிய டைம்ல, ஸோ அதனால தட்ஸ் வை நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, அதுக்கான டைம் கொடுக்குறேன். ஸோ பசிக்குதா, சாப்பிடுறதுக்கான டைம் கொடுக்குறேன். அதை விட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துல என்ன ஆயிருப்போகுது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ பர்டிகுலரா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ பட் ஒரு பிரச்சனையை ஒரே டயத்துல ஒரு பிரச்சனை தான் யோசிக்கணும். ஸோ நிறைய பிரச்சனையை போட்டு மைண்ட்ல குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்டி மைண்டட் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து நீங்க டெய்லி டே டு டே லைஃப்ல மெடிடேஷன் பண்ணாதான் எம்டி மைண்டடா கொண்டு வர முடியும். ஸோ தட் அது வந்து ரொம்ப ஹார்டான விஷயமா இருந்தாலும் நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு எம்டி மைண்டட் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு மைண்டை மட்டும் ஸ்டேபிள் பண்றணும் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. நீங்க லைட்டா மைண்டை மட்டும் ஜஸ்ட் ஸ்டே திஸ், ஒண்ணுமே நடக்கல, நான் வெயிட் பண்ண, ஒவ்வொன்றுக்கும் நான் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைம் படி நான் செய்யறேன். இது ஒண்ணு நான் மறந்துட மாட்டேன், எனக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்ப செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. ஸோ அதுல வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேசவே ஆரம்பிச்சிடலாம் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒண்ணு பாசிட்டிவா பேசுவோம், நெகட்டிவா பேசுவோம், இல்லாட்டி கொஸ்டின் பேசுவோம். ஸோ நம்ம அதுல தான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு மேக் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன்னா அப்படி இருக்கிறது வந்து கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து 3 டைப் இருக்கு: பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இல்ல பாசிட்டிவ் கொஸ்டின் கிடையாது, சாரி, அது கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் கொஸ்டின்னா ஒண்ணுமே இல்லை, எஸ் ஆர் நோ பதில் வந்துச்சுன்னா அதான் கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் WH கொஸ்டின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் WH இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் WH கொஸ்டின் சொல்லுவாங்க. தேர்டா இருக்கு WH எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் என்ன WH கொஸ்டின் சொல்லுவாங்க. இந்த WH எதெல்லாம் இருக்கும், ஹவ் அப்படிங்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கும் WH. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டா ஒன்று நெகட்டிவ் கொஸ்டின். இந்த நெகட்டிவ் கொஸ்டினும் நெகட்டிவ் கொஸ்டினும் இந்த கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த WH கொஸ்டின் தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து ஹூஸ், வாட், இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை விச் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா when அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க போறோம். when அப்படின்னா வந்து இதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஸோ 2 மீனிங் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. நான் இப்போ வந்து எப்பொழுது அப்படிங்கிற ஒரு மீனிங்கை மட்டும் நடத்துறேன். ஸோ இப்பொழுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்ல போறேன்னா, நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன். இது வந்து எப்பொழுது அப்படிங்கிற இந்த ஒண்ணுமே இல்லை, இந்த when plus ஒரு சப்ஜெக்ட், அதாவது பெயர் சொல் வந்துச்சுன்னா அது வந்து பொழுதுன்னு வரும். when plus verb வந்துச்சுன்னா அது என்ன, எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எப்பொழுது அப்படிங்கிற இதான் பார்க்க போறோம். ஸோ when is the wedding அப்படின்னா வந்து இது வந்து வென்னுக்கு பக்கத்துல ஒரு இஸ் தானே வந்திருக்கு. ஸோ இது verb தானே. ஸோ இது வந்து வினைச்சொல் தானே. when is the wedding அப்படின்னா வந்து எப்பொழுது வெட்டிங், திருமண விழா எப்பொழுது. திருமண விழா எப்பொழுதுன்னு கேட்கறதுக்கு திருமண விழா எப்போ அப்படின்னா கல்யாணம் எப்போ அப்படிதானே கேட்போம் தமிழ்ல. ஸோ அதெல்லாம் when is the wedding அப்படின்னு சொல்லக்கூடாது. when's இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளை சேர்த்துருங்க. when is the wedding, 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 when is இல்ல when's the wedding, when is the wedding, இந்த மாதிரி சொல்லிக்கலாம். when is when is a function. so when is a function, அதாவது ஃபங்க்ஷன் எப்போ. ஸோ ஃபங்க்ஷன் எப்போன்னு கேட்கறதுக்கு when is a function. ஃபங்க்ஷன் எப்போன்னு தானே கேட்கறோம். ஸோ எப்பொழுது வந்து ஃபங்க்ஷன்னா கேட்கறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தை நம்ம அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல பேசுறது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்ல. இதெல்லாம் வந்து ஃபாஸ்டா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய மூவிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நியூஸ் சேனல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவங்களோட உச்சரிப்பை வந்து கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு கவனிச்சு பாருங்க. ஸோ மேபி முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு 6 மந்த் மட்டும் தான் நீங்க ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இந்த வார்த்தை எங்க போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துடும். when is a function, when is the next train சொல்லுவாங்க. ஸோ when is the next, அப்போ when is the எப்போ வந்து அடுத்த ட்ரெயின் இருக்கு, எப்போ அடுத்த பஸ் இருக்கு, when is the next bus, எப்போ அடுத்த கடைசி பேருந்து இருக்கு, when is the next
when is the last bus to மதுரை, இந்த மதுரைக்கு எப்ப கடைசி பேருந்து இருக்கு, when is the function அப்படின்னு கேட்டோம்னா நெக்ஸ்ட் மந்த்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் நெக்ஸ்ட் மந்த். when is the meeting கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து இதுக்கு பதிலா என்ன சொல்லுவோம்னா மீட்டிங் இஸ் ஃப்ரைடே, மீட்டிங் இஸ் ஆன் ஃப்ரைடேன்னு சொல்லுவோம், மீட்டிங் இஸ் ஆன் ஃப்ரைடேன்னு சொல்லலாம். ஆனா வந்து நம்ம ஷார்ட் ஆன்சர் சொன்னா ஆன் ஃப்ரைடே, ஆன் ஃப்ரைடே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். when is a meeting அப்படின்னு கேட்டீங்கன்னா on Friday. when is a meeting அப்படின்னு கேட்டோம்னா on Friday ன்னு சொல்லுவாங்க. ஸோ திங்கட்கிழமை அன்று. இந்த ஆன் எதுக்குன்னு தான் நம்ம இதான் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. ஆன் அப்படின்னா ஆன் மண்டேன்னு சொல்லுவோம், ஆன் சண்டே இந்த மாதிரிலாம் சொல்லணும்னா இந்த பர்டிகுலரா ஒரு கிழமைக்கு சொல்றதுனால திங்கட்கிழமை அன்று அப்படிங்கிறதெல்லாம் ஆன் யூஸ் பண்ணுவோம், மண்டே. இதுவே வந்து டுமாரோ அண்ட் எஸ்டர்டே, டுடே இந்த மாதிரிலாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. வெனிஸ் மீட்டிங் வந்து டுமாரோ, நாளைக்கு அப்படின்னு சொல்றது. நாளை அன்று அப்படிங்கிறதுலாம் சொல்ல மாட்டோம்ல, நாளை அப்படின்னு. இந்த இடத்துல நாம என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து இன், ஆன் போன்ற ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது நோட்ஸ் மாதிரி லைட்டா நோட் பண்ணிக்கோங்க. இன், ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. டுமாரோ, டுடே, எஸ்டர்டே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டாபிக் கொஸ்டின்ல வேர் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி, இதுக்கு எங்க அப்படிங்கிற ஒரே மீனிங் தான். ஸோ இது எங்க அப்படின்னு தான், ஒரு விஷயம் எங்க இருக்குது, அவர்கள் எங்கே, ஸோ அவ எங்க, வேர் இஸ் ஷி, அவ எங்க, வேர் இஸ் ஷி, வேர் இஸ் ஷி, வேர் இஸ் ஷி, அவ எங்க, வேர் இஸ் ஷி, வேர் இஸ் ஷி, வேர் இஸ் ஷி, அவர்கள் எங்கே அப்படின்னா வேர் ஆர் தே. இந்த வந்து இது ஆருக்கும் இஸ்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆர் எங்கெங்க வரும், ஏஆர்இ, இந்த இஸ் ஏன் வருது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. நான் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேர்பு வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுல வந்து ஆர், தேக்கு வந்து ஆர் தான் வரும். வேர் ஆர் தே, அவர்கள் எங்கேன்னு சொல்றது. வேர் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்பாங்களா, ஸோ உங்க வீடு எங்க, வேர் இஸ் யுவர் ரெசிஸ்டன்ஸ் கூட கேட்பாங்க. ரெசிஸ்டன்ஸ்னாலும் வீடு தான். வேர் இஸ் யுவர், எங்கே உங்களுடைய வீடு. வேர் ஆர் மை புக்ஸ் அப்படிங்கிற, வேர் ஆர் மை புக்ஸ்க்கும் வேர் இஸ் மை புக்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னா, வேர் ஆர் மை புக்ஸ் அப்படின்னா வந்து என்னோட புத்தகங்கள்லாம் எங்கன்னு சொல்றது. வேர் இஸ் மை புக்னா நான் கொடுத்த ஒரே ஒரு புத்தகம், அது எங்க, ஒரே ஒரு புத்தகம் தான், அது எங்க, என்னோட புத்தகங்கள் எங்கே, புத்தகங்கள் எங்கே அப்படின்னு கேக்குது. என்னோட புத்தகம் எங்கே அப்படின்னு கேக்குறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னோட புக் எங்க, புக்கு நம்ம இங்கிலீஷ்லாம் சொல்லுவோம். ஸோ வேர் ஆர் யூ நவ், அப்பதான் நீ எங்க இருக்க, வேர் ஆர் யூ நவ், ஸோ வேர் ஆர் யூ நவ் அப்படின்னு கேட்போம்னா டபிள்யூ கொஸ்டின்ல நிறைய விஷயங்கள் இருந்திருந்தாலும் ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டபிள்யூ கொஸ்டின் ஒரு சிம்பிள் டெஃபினேஷனோட கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ டபிள்யூ கொஸ்டின்ஸ் பிளஸ் வேர்பு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்க ஒரு பேட்டர்ன். ஸோ கொஸ்டின் டபிள்யூ கொஸ்டினோட பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து கொஸ்டின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ பாசிட்டிவ் கொஸ்டின், பாசிட்டிவா எப்படி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறது, நெகட்டிவ் ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது, கொஸ்டின் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு லைட்டா தான் பார்த்திருப்போம். இது மூணுமே லைட்டா பார்த்ததுனால என்ன பண்ணா நமக்கு இப்போதைக்கு ஓரளவு லைட்டா என்ன தெரியும், இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்கணும் தெரியும். ஸோ லைட்டா ஆன்சர் பண்ணவும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்சா தெரியலாட்டி அப்படின்னா வந்து நம்ம போக போக இனிமேல் பர்டிகுலர் நம்ம வந்து காலம் அப்படிங்கிற ஒரு டென்ஸையும் நம்ம கொண்டு வர போறோம்ல. ஏன்னா வந்து ஒவ்வொரு காலத்துல எப்படி பேசுறது, அப்போதைக்கு வந்து ஒவ்வொரு காலத்துல எப்படி கொஸ்டின்ஸ் அமைக்கிறது, ஒவ்வொரு காலத்துல எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் பண்றது, ஒவ்வொரு காலத்துல எப்படி நெகட்டிவ் ஆன்சர் பண்றது, ஒரு காலத்துல எப்படி பாசிட்டிவ் ஆன்சர் பண்றதுன்னு சொல்லிட்டு இனிமேல் ஃபர்தரா பார்க்க போறோம். ஸோ won't worry about this. இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரியலாட்டியும் ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு சம்பரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின். ஸோ ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசணும்னா பாசிட்டிவா நெகட்டிவா கொஸ்டின் மூணு விஷயம் தான் பேசுவோம். ஸோ பாசிட்டிவா எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது லைட்டா பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல் பார்ப்போம். ஸோ நெகட்டிவா ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அதையும் இனிமேல் பார்ப்போம். ஒரு கொஸ்டின் அதாவது கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், டபிள்யூ கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின் இந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இது மூணுலையும் ஒவ்வொன்றையும் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இது மூணையும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பக்கத்துல என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். This is A65. Thanks for watching this video. Have a nice day.